கௌசல்யை போய் நமஸ்கரிச்சாள் சீத்தை காட்டுக்கு போயிட்டு வரேன்னு. சுவாமி காட்டுக்கு போற போது 2 பேர் சந்தோஷமா இருந்தாளா. ஒன்னு கைகையி, மற்றொன்று சீத்தை. கூனி கூட வருத்தப்பட்டாளா, நான் என்னத்துக்கு இந்த கேஸுக்கு வக்காலத்து வாங்கிட்டேன்னு வருத்தப்பட்டாளா. நல்லவாளா இருக்கிறவாள் தப்பு கேஸ வாங்கவே மாட்டாள். கொஞ்சம் அரகுறையா இருக்கிறவன் வாங்கி விட்டு கேஸு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் என்னத்துக்கு வாங்கி ஜெயிச்சேன்னு வருத்தப்படுவான். யோக்கியனா இருக்கிறவன் அப்படி விடாது, இது தப்புன்னு சொல்லுவாள். அது நம்ம திருச்சூர் கிருஷ்ணகிரிட்ட தான் நான் பார்த்தேன். இப்போ ஒரு பெரிய குடும்பம், நான் இன்னாரும் பேர் சொல்லப்படாது, அவருக்கு தெரியும் அது கிருஷ்ணகிரிக்கு. பத்னியை வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறதுக்காக அவர்கிட்ட கேஸ் கொடுக்க வந்தாளா. நிறைய அவர் ஃபீஸ் கொடுக்கிறவர். இப்படி பண்றது நீ சரியல்ல, அவளை போய் கேளுன்னு என் பேரை சொல்லி தீட்சிருவாளை போய் கேளு, அவன் நியாயம்னு சொன்னா ஒதுக்கி வச்சு விடுன்னு சொன்னாலாம். என்கிட்ட வந்தா நேர இந்த அக்காரியம் பண்ணாதே, இந்த குழந்தைய சேர்த்துக்கோன்னு சொன்னேன். இப்ப சேர்த்துன்னு விடுறேன்னு கிருஷ்ணகிரி வந்திருக்கார். கேட்டா தெரியும், எல்லாம் சமீபத்தில் நடந்த விவகாரம். பெரிய குடும்பத்தை சேர்ந்தவாள் தான் அவ. வக்கீல் இருக்காளேன்னு ஆச்சரியப்பட்டேன். அவர் ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும். ஆனாலும் இது மாதிரி ஃபீஸ கொண்டு கட்டி பணம் கொடுக்குறேன்னு சொல்றவங்கிட்ட, அப்பா ஃபீஸ் வாண்டாண்டா, கேஸ் கொடுக்காதே, சம்சாரத்தை தள்ளி வைக்கப்படாதான்னு சொல்றது ஆள்டா. அதோட மட்டும் நிறுத்தாம என்ன வந்து பார்க்க சொல்லி அவர் என்ன வந்து பார்த்தார். பெரிய ஆபீசர் அவர். நான் உடனே ஜாதகத்தை பார்த்துட்டு பாதியை எங்கேன்னு கேட்டேன். அப்புறம் உடனே இந்த கதையெல்லாம் கண்ணு கண்ணீருமா சொன்னாருங்கிட்ட. இந்த பொண்ணை தள்ளி வைக்காதீங்க, சேர்த்துக்கணும்னு சொல்லி, இந்த பொண்ணுடைய சோபனாருக்கு எழுதியிருக்கேன், குழந்தைய அழிச்சு கொண்டு வந்து விட்டுவிடும்னு. இப்ப சமீபத்துல ஒரு 4-5 வாரத்துக்குள்ள நடந்த விஷயம் சொல்றேன். கிருஷ்ணகிரி வந்திருக்காரு, அவருக்கும் தெரியும். அப்படி சொல்லுவாளா ஒரு வக்கீல்? எல்லாம் யோக்கியாளா இருக்கிறவாள் தான் சொல்லுவாள். அப்படி சில சாதுக்களை நான் பார்த்திருக்கேன். அவன் புத்திரனும் பிதாவும் சண்டை. M.K. ராமச்சந்திரன் திருச்சினாப்பள்ளியில தொடமாட்டேன்னு விட்டான், அந்த கேஸ வாங்க மாட்டேன்னு. வாங்க மாட்டேன்னு சொன்னது மட்டுமல்ல, கூப்பிட்டு கண்டிச்சேவா 2 பேரையும் உத்தமம் பண்ணி வச்சாள். இதெல்லாம் தான் ரட்சிக்கும். இன்னைக்கு ஏதோ பணத்தை கிடைச்சதுன்னு பிடிங்கி எடுத்துன்னு அந்த பணம் இவரை என்ன பண்ணுவோம் அப்புறம்? அதைத்தான் மனசுல யோஜனை பண்ணணும். தப்பு தண்டா பண்ணி பணம் சம்பாதிச்சு விடலாம், பொய் பித்தலாட்டமா பணம் சம்பாதிச்சு விடலாம். சம்பாதிச்ச பணம் என்ன பண்ணும் தெரியுமோ? 1 ரூபா 200 லட்சம் ரூபாய் சேர்த்து கொண்டு போயிடுவது. அதைத்தான் மனசுல புரிஞ்சுக்கிண்டு விவேகிகள் தர்மத்தோட கூட வரணும். பிரத்வம்சினி காந்தாரி சொன்னாள் துரியோதனன் சபையில வந்து சொன்னாள் சுவாமி இருக்கிற போது, பிரத்வம்சினி க்ரூர சமாஹித ஸ்ரீ தனக்கு ஆள் பலம் இருக்குன்னோ இல்ல தனக்கு செல்வாக்கு இருக்குன்னோ ஒத்தனை ஹிம்சை பண்ணி பணத்தை காசை புடுங்கி விட்டா. நியாயமா ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம பலாத்காரமா கிரகிச்சு விட்டா. நீ யார அனுபவிக்கணும்னு நினைக்கிறியோ அவனை அது அறுத்துப்படும். வேற என்ன நியாயமா தர்மம் பண்ணி சேர்ந்த பொருள் என்ன பண்ணும்னா, மிருது பிரபுடா கச்சதி புத்திர பௌத்ரா, அந்த புள்ளே பேரன் பேரனுடைய புள்ளை எல்லாரையும் அனுபவிக்க முடியா பண்ணுமா? கட்டின வீட்டுல எல்லாரும் குடியிருக்க முடியாகுமா? எல்லாவனா நடுப்புற ஏலத்துல போயிடும். தர்மேன பிரபுடான்னாள், தர்மம் பண்ணி பண்ணி வளரணும், சொத்து சாரணம். அப்பதான் அது புள்ளே பேரன் பேரனுடைய புள்ளை அவனுடைய புள்ளை அவனுடைய பேரன் தொட்டுக்கிட்டே வருமா, இல்லாமனா போயிடுவான் நடுப்புற. மகாபாரதத்தை போல ஒரு தர்ம கிரந்தம் உண்டோ? காந்தாரி வந்து தர்மம் சொல்லி சுவாமி கேட்டுவிட்டு, காந்தாரி தர்மம் சொல்லி கேட்டுவிட்டா எனக்கு போருங்கிறாள். அப்படி ஸ்திரீகள் தர்மத்தை நம்பின தேசம் நம்ம தேசம். தர்மமத்தன உசக்தி அது மாதிரி சொல்றவாள் இருக்காள். அநியாயமா அநியாயம் கொடுத்தா அதை வாங்க மாட்டேன்னு சொல்றவாள் இருக்காள். அப்படி சொல்லணும் இல்லையோ?